ஒரு சிற்பி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கருங்கல்ல வச்சு மரத்தடியில் உளியால் செதுக்கிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த வழியாக ஒருத்தர் போயிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு வெயில் தாங்க முடியல. சரி, நம்மளும் இந்த மரத்தடியில் கொஞ்சம் நேரம் நின்று இலைப்பாரிட்டு போகலான்னு சொல்லிட்டு நின்றுருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவர் செதுக்கும் போது அதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவர் நின்றுருக்கிறார். நிழலுக்கு நிற்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த கருங்கல்லேருந்து ஒரு அழகான முகம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே பயங்கர ஹாப்பியான உடனே போக வேண்டிய வேலையெல்லாம் மறந்துட்டு அதை அப்படியே நின்று கூர்ந்து கவனிச்சுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நிற்கிறாரு. நேரம் ஆக ஆக சிற்பி அதை நிறைய செதுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு அழகான உருவமே வந்துருச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமான அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உடம்புக்குள்ளே வந்துருச்சு. வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, அந்த சிற்பிகிட்டே கேட்டுருவோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாரு. இவ்வளோ அழகாக நீங்கள் பொறுமையாக செதுக்குறீங்களே, இதுக்கு எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க இந்த சிற்பத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த சிற்பி சொல்லியிருக்கிறாரு, நான்லாம் ஒன்றும் செதுக்கெல்லாம் இல்லை, அந்த உருவத்தெல்லாம் நான் ஒன்றும் கொண்டு வரல. ஆல்ரெடி இந்த கருங்கல்லுக்குள்ளே அந்த உருவம் இருக்குது. இது மேலே தேவையில்லாத கற்கள் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ராவை மட்டும்தான் நான் வெட்டி வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறேன். அந்த உருவம் தானே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான் என் வேலை அப்படின்னு பெருந்தன்மையாக அழகாக சொல்லிட்டாராம். இதே மாதிரி தான் நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நமக்கு வர்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம உள்ளே தான் இருக்குது. நம்ம உள்ளே இருக்கிற வெற்றியை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்மளுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம், கொஞ்சம் பயம், கொஞ்சம் அலுப்பு, இந்த மாதிரி விஷயங்களால் என்ன பண்ணியிருக்கிறோம், மூடி போத்தி வச்சுருக்கிறோம். அதை மட்டும் நீக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெற்றி எல்லாருக்கும் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி தான் நம்ம உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்பும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சூப்பரான ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் ஒளிஞ்சு இருக்குதுங்க. ஆனால் மேலே என்ன ஆயிடுச்சு, நல்ல ஃபேட்டு மூடினதுனால எந்த ஒரு ஷேப்பும் தெரியவே இல்லை. நம்மளோட இந்த ஃபேட்டை மட்டும் நீக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அழகான செஸ்ட்டு, நல்ல ஒரு ஆம்ஸு, சிக்ஸ் பேக்கான ஒரு ஆப்ஸு, ஒரு திடகாத்திரமான தைஸு, ஒரு நல்ல கரடு முரடான காப் மசில், இது எல்லாமே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, நம்மளோட சோம்பேறித்தனம், நாளைக்கு பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ், நாளைக்கு நடந்துக்கலாம் வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிற ஒரு போக்கு, இன்னும் வாயை கட்ட முடியல, நாக்குக்கு அடிமை, நம்மளோட அலுப்பு படுறது, சோம்பேறித்தனம், இதெல்லாம் நீக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ளே இருக்கிற அழகான ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது அப்படியே அழகாக ஜொலிச்சு நம்மளும் ஒரு சூப்பரான சிலையாக ஜொலிப்போங்க. வெற்றியாக இருந்தாலும் சரி, அது அழகான ஃபிட்டான பாடியாக இருந்தாலும் சரி, அதை வெளியிலேருந்து நம்ம தேடி கொண்டு வர்றது கிடையாது, நம்மளுக்குள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு வர்றது, அது மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம்.